இந்த உலகத்திலே முதல் முதலாக பிறந்தவள் இந்த உமையவள். அந்தர சுந்தரி சவுந்தரி, அந்தரி சுந்தரி சவுந்தரி, அங்காள பரமேஸ்வரி, ஆதிபராசக்தி என்று சொல்லக்கூடிய இந்த உமையவள் ஒரு பெண்ணாக பிறந்தாள். அப்படி பிறந்து துவாபரி யுகத்திலே பாஞ்சாலராஜன் யாகம் செய்தார். அந்த யாகத்திலே ஒரு பெண்மணியாக பிறந்தார். இந்த ரகுமதா தேவி. ஆனால் இந்த ரகுமதா தேவியை நான் சிகப்பிடித்து இழுத்து வருகின்றானே எதற்காக என்றால், அந்த அம்மனை நான் பின்னப்படுத்த வரவில்லை, அசைக்கப்படுத்த வரவில்லை. எதிர்வரும் காலத்திலே இந்த மானுட ஜன்மத்திலே மாற்றானுடைய மனவைக்கு யாரும் ஆசைப்படக்கூடாது. மாற்றானுடைய மனவைக்கு யாரும் ஆசைப்படக்கூடாது. ஒருத்தனுக்கு ஒருத்தையாக வாழ வேண்டும். அப்படி என்று சொல்லி இந்த மக்களுக்கெல்லாம் எடுத்து காட்ட வேண்டும். இந்த அம்மனுடைய அருளை உலகமே அறிய வேண்டும் என்று நான் இந்த வேடம் தரித்து இந்த சபை முன்பாக வந்திருக்கின்றேன். அப்படி வந்திருக்கின்ற போது, அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி, ஆதிபராசக்தி, அம்மா உன்னை நான் அணிவரித்து கேட்கின்றேன். அம்மா தாயே, எப்படி என்றால், நானே உன்னை நான் தொட்டு இழைக்க, கை தொட்டு நான் இழைக்க முடியாது. எப்படி என்றால், துவாபரி யுகத்திலே துரியோதனா
மந்திரவாதிகள். ஆமா. நீயோ வந்து சாபத்தினால் இந்த பாஞ்சால் ஏகத்துல ஆமா மின்னுவர நலங்கடியாக இருந்து ஆமா அவருடைய மவுத்துக்கல்லின் முனிவர் சாபத்தினாலே ஆமா இந்த திரௌபதியா இது உலகத்துல பிறந்திருக்கிறாள். அம்மா தாயே உன்னை நான் வணங்கி கேட்கின்றேன். என்னுடைய குடும்பத்தார்களும் ஆமா எனக்கு ஒரு கஷ்டம் வராமல் ஆமா இந்த பாட்டு வரக்கூடிய மக்களுக்கும் எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாது ஆமா என்று உன்னை வணங்கி கேட்கின்றேன் தாயே. எப்படி என்றால் என்ன 10 மாதம் ஈட்டு எடுத்தவள் தாய் ஆமா எங்கேயோ இருக்க எந்த லோகத்தில் இருக்கிறாங்க ஆமா பிள்ளைய பெக்க வேண்டும் என்றாலும் ஆமா இன்று பார்க்கிறோம் தாய்மார்ல அம்மா தாயே இன்னும் எல்லாரும் என்னை உற்சாகப்படுத்தி ஆரவாரம் செய்தால் அந்த அம்மனை நான் இழுத்து வருகின்றேன். அம்மா எல்லாரும் தாயே பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி. எப்படி என்றால் இப்போது அரண்மனை சென்று போக வேண்டும். அப்படி நீ இழுத்து வர வேண்டும். யாரால் அன்றைக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்க? ஏனால் இழுத்து வர வேண்டும் என்றால் அந்த பாஞ்சாலி என்னுடைய அழகத்தை அம்மாவுடைய அடகலத்தில் இருக்கிறார். ஆனால் யாரு செஞ்சாலும் நாங்க பார்த்து செய்ய கிடையாது. ஆனால் அப்போ நடந்த கதையை இன்று நான் எடுத்துக்காட்டாக வேடம் அணிந்து இந்த கதையை எடுத்துக்காட்டாக வந்திருக்கின்றோம். அம்மா தாயே எந்த வேஷம் கட்டினாலும் இந்த வேஷம் கட்டாது. ஆனால் எந்த வேஷம் கட்டினாலும் இந்த மகாபாரத கதையிலே 2 வேதங்கள் கட்டக்கூடாது. வேதங்கள் கொடிய வேதம். ஒன்று வந்து இந்த துச்சோதனன், இன்னொன்று வந்து கீசகனை விட அதிக பாவமானது இந்த துச்சோதனன். ஆமா அப்படி என்றும் இருந்தாலும் என்னுடைய வயிற்று ஜான அங்கத்திற்காக அதற்காக உங்க பிள்ளைகள் ஜான அங்கத்திற்காக நான் எடுத்துதான் இந்த வேடத்தை ஆட வேண்டாம் என்று நான் வந்திருக்கின்றேன். அம்மா தாயே நீங்கள் எல்லோரும் என்னுடைய தாய் இன்று ஆமா நீங்கள் ஒருவர் கை 100 பேருக்கு சொல்லப்படனாலும் ஒருவர் சொல்லப்படும் என்று சொல்வார். 2 பல்லிலே ஒரு விசப்பல் இருக்கும். ஆமா அப்படி இருக்கு. நீங்க யாரும் தயவு செய்து இந்த துச்சோதன பாவி என்று சொல்லக்கூடாது. இந்த துரியோதன பாவி என்று சொல்லக்கூடாது. அம்மா தாயே உங்களை வணங்கி கேட்கிறேன். அனைவரும் என்னை உற்சாகப்படுத்தி கோவிந்த பாடுகள ஆண்டவன் பேரு இந்த அரண்மனை சென்று என் அன்னையோடு இருக்கிறேன் பார்க்க வேண்டாம் கோபலம் அல்ல. எப்படி என்றால் காந்தார் அரண்மனை செல்ல வேண்டும். அரண்மனை சென்று என் அன்னையாரை கேட்டு பார்க்க வேண்டாம். ஆமா ஓ அம்மா மகனே அம்மா தாயே எப்படி என்றால் அந்த பாண்டவருடைய மனைவி ரகுபதா தேவி எங்க அண்ணி இந்த பக்கமா இருக்கிறாங்களா வீட்டு அரண்மனையில? இருக்கிறாங்கப்பா. ஆனால் தன்னுக்கு 3 முறை இருக்கிறது. எப்படி என்றால் ஒரு அண்ணன் மனைவி தாய்க்கு சமமானவர். தாய்க்கு சமமானவர். அந்த அம்மாவை எப்படி அழைக்க வேண்டும்? எப்படி மரியாதையா கூப்பிட்டவருக்கு மரியாதையா கூப்பிடணும். ஆமா கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. ஓ மதனி ஓய்வா இல்ல மைதுனாவே ஆமா என்ன பெருமைக்குரிய மைத்துனாரே
சரி, என்னுடைய அண்ணன் மனைவி கூட அன்பு பாசத்தோட ஒரு நாள் மைத்துனா என்று அழைத்திருக்க மாட்டேன். ஆமா, உன் அண்ணன் மனைவி பெருந்தெருவா கூட ஒரு நாள் மைத்துனாண்டு அழைத்தது கிடையாது, பாசத்தோட அழைத்தது கிடையாது. ஆமா, இந்த அம்மா மகனே வேண்டாம் மைத்துனாரே மைத்துனாரேன்னு கூப்பிட்டாங்கல்ல. வா, சரி நாம அவங்க அண்ணன் கிட்ட போயிடலாம். வா, எதுக்குடா போகலாம்? போயிட்டு வாங்கன்னா மரியாதையை கூப்பிடுறாங்க. மரியாதை? ஆமா, இன்னும் கூப்பிட்டு பார்க்கலாம். ஓஹோ, மரியாதை எப்படி கிடைக்கும்? சரி, கூப்பிடுங்க. ஓ அண்ணி ஓயோ என் அருமையுள்ள குழந்தனாரே. வீட்டுல 99 பேர் இருக்கிறாங்களே, இன்னைக்கான மைத்துனாரு 99 அண்ணன் மனைவிமா இருக்கு. ஆமா, அண்ணவங்க ஒரு நாள் கூட குலஜனாரே என்று அழைத்ததே இல்ல. பெருமையா கூப்பிடுறாங்க. சரி, 2 தடவை கூப்பிட்டு இருக்கிறாங்க. தண்ணி கூட ஒரு 3 பொறுமை இருக்குது. அதனால இன்னொரு வார்த்தை கூப்பிடுங்க. இன்னொரு நாள் கூப்பிடுங்க. நல்லா கட்டணா இறக்கி கட்டுனா மரியாதை கூப்பிட்டா அவன் என்ன சொன்னான்? அடே துச்சோதன, அடே துச்சோதன, சொல்லக்கூடாது. ஆமா, விடக்கூடாது. ஆமா, என்ன செய்ய பார்க்கலாம். என்னுடைய 100 பேர் தெய்வதாசனை நான் வென்றவளையானால் மறுவார்த்தை சொல்லாமல் என் அண்ணன் கொள்ளைக்கு சீக்கிரம் எழுந்து வா. ஐயா பொண்டான வண்டழைத்த புத்தி இல்லாமல் துணாரே.
ஐயா இட்டு வர சொன்னீனோ என்னவென்று சொல்கிறேங்க மரியாதை இல்லாமல் யாருக்கு ஒரு பெண்ணாகப்பட்டவளை நினைக்கின்றாயே எதற்காக அழைக்க வேண்டும் நீ ஏன் அழைக்க வேண்டும் நீ அழைத்தால் நான் வேண்டும் அழைக்கின்றாய் எதற்காக அழைக்கின்றாய் விவரத்தை விவரமாக சொல்வீரையா அப்படியா நான் வந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம் சொன்னால்தான் அந்த அம்மாவுக்கு தெரியும் சொல்லுவா